இன்றைக்கு நாம் வேதத்தில் வாசித்ததான பகுதி யோவான் 2:1-12 வரையும் வாசித்தோம். இந்த செய்தியினுடைய தலைப்பாக திராட்சரசம் குறையும் பொழுது வெறுமையிலிருந்து மகிமையை அளிக்கிறதான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இன்றைக்கு இந்த வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க நம் ஆயத்தமாக இருக்கிறோம். திராட்சரசம் குறையும் பொழுது வெறுமையிலிருந்து மகிமையை வெளிப்படுத்துகிறதான தேவன். இந்த 2வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக கடந்த சில வாரங்களாக நாம் பாஸ்டரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, இந்த வேதத்திலிருந்து இந்த முதல் அதிகாரத்தில் என்னவெல்லாம் ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது, ஆண்டவரை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். அதை சில பகுதிகளை மாத்திரம் நான் சொல்லி இன்றைக்கு நம்ம இந்த 2வது அதிகாரத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். முதல் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு யோவான் இந்த முதல் அதிகாரத்தை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல விளக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அப்படியெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர்தான் அந்த வார்த்தையாக இருந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், அவர்தான் நமக்கு ஜீவனாக இருந்தார், அவர்தான் நமக்கு ஒளியாக இருந்தார், வெளிச்சமாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவின் வடிவத்திலே வந்தது என்பதையெல்லாம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அதே போல் அந்த 2வது பகுதியில் 1:19-34 வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். இயேசுவை குறித்து சொல்கிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, behold the lamb of God, தேவனுடைய அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை யோவான் அந்த இடத்துல இயேசுவை குறித்து ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக சொல்லுகிறது இப்பொழுது தான் நடக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அந்த சீஷர்களில் ஒருவனாகிய நத்தானேல் அவர் என்ன சொல்கிறாரு, இயேசுவை பார்த்த உடனே நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி. அதுவரையிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்பதை அந்த இடத்துல என்ன செய்யப்படவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. 30 வயது வரையிலும் அவர் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சின்ன குழந்தையாக வளர்ந்து மரியாள் இடத்துலையும் யோசேப்பு இடத்துலையும் வளர்ந்து வருகிற ஒரு குடும்பமாக அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யோவான் எழுதும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார், அப்படி எல்லாத்தையும் அங்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறார். ஆகையால் இதை நம்ம சுருக்கமாக பார்க்கும் பொழுது முதல் அதிகாரம் அவர் யார் என்பதை தெரிவிக்கிறது. He declares who is Christ. இந்த 2வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அதை செயல் வடிவத்திலே காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். He started demonstrating who he is. அவர் சிருஷ்டி கர்த்தராக இருந்தாலும் அவர் சிருஷ்டிப்பின் நடுவில் எவ்வளவு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் 2வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் முதலாவதாக பார்த்துவிட்டு ஒரு 5 முக்கியமான காரியங்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினத்தில். முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்று வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முன்னாடி பார்க்கும் பொழுது பாஸ்டர் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் காண்பித்தாங்க, மறுநாளிலே அல்லது அடுத்த நாளிலேன்னு வரும்னு நினைக்கிறேன். இப்படி சரி பாஸ் மறுநாளிலேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ அது பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அது சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முறை சொல்லி இந்த 1வது வசனத்தில் 2வது அதிகாரத்தில் 3ஆவது நாளிலே என்று சொல்லும் பொழுது அந்த 4 நாட்கள் முடிந்து அடுத்து 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லும் பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு 7வது நாளாக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்து அவர் வெளிப்படுகிற, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அந்த ஊழியத்திலே அவர் 7வது நாளாக அவர் அடியெடுத்து வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இந்த 7வது நாளிலே ஆண்டவர் ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளுகிறார். இயேசுவனுடைய தாயும் அங்கே இருந்தால். 2வது வசனம் சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கல்யாணம் சொன்ன உடனே நான் மேபி இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இல்லை நெக்ஸ்ட் இந்த 1 கோடி 10 லட்சம் அப்புறம் 7 லட்சம் 75 கோடி இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்யாணத்தை குறித்துன்னு சொல்லி பார்த்தோன்னே ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு 1 கோடி திருமணங்கள் நடக்கிறது. சுமார் 80 லட்சத்திலிருந்து 1 கோடி திருமணங்கள் இந்தியாவில் நடக்கிறது. அந்த திருமணத்தினுடைய தட் இஸ் த வெட்டிங் இண்டஸ்ட்ரி, அதனுடைய மதிப்பீடு இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி.
10 லட்சம் கோடி. அதே போல தமிழ்நாட்டில் ஆவரேஜா ஒரு வருடத்திற்கு 7 to 8 லட்சம் திருமணங்கள் நடைபெறுகிறதாம். அதனுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா சுமார் 75,000 கோடி. அதாவது அவ்வளவு கோடி இந்த வெட்டிங்கில் எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது. இது ஒருவேளை யாராவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா வெட்டிங் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த திருமண காரியம் என்பது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சொன்னால் இவ்வளவு நம்முடைய மக்களும் கூட அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருமணத்தை நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். நாமும் கூட நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் சொன்னால் திருமணம் தான் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அதிகமாக செலவாகிற ஒரு பர்த்டே ஈவெண்ட்லாம் பெருசாக செலவாகாது. அல்லது குழந்தைகளுக்கு எத்தனை முறை நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் பெரிய லெவலில் இவ்வளவு நம்ம சிறப்பாக நம்ம பண்ண போகிறதில்ல. ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு, அதுக்கு மிகப்பெரிய சிரமங்கள், அதற்காக நிறைய பிளானிங், அதற்கு மிக பெஸ்ட்டாக நம்ம செய்யணுன்றதான அந்த ஆர்வம் நம்முடைய இருதயத்தில் நேச்சுரலாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ வேதத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இந்த கிராமங்களில் இந்த வில்லேஜ் கல்ச்சர், இந்த பாலஸ்தீன வில்லேஜ் கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், திருமணம் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக குடும்பங்களிலே காணப்பட்டது. இன்றைக்கு நம்ம திருமணத்தை ஒரே நாளில் வச்சு நம்ம முடிச்சிடுறோம். மேபி முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நிச்சயதார்த்தம் ஒரு நாள் நடக்கும், ஒரு 3 மாதங்கள் கழித்து அல்லது 6 மாதம் கழித்து திருமணத்தை வைப்பாங்க. அப்புறம் அது கொஞ்சம் ஸ்டார்ட் டவுன் ஆகி நிச்சயதார்த்தம்னு ஒன்று வைக்கணும் அப்படின்றனால முந்தின நாள் நைட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் திருமணத்தை வைப்பாங்க. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிக்கணும்னா சில நேரங்களில் ரிசப்ஷனை முதல்ல வச்சிடுறாங்க, அப்புறம் தான் கல்யாணமே என்ன செய்கிறது. சில இடங்களில் அப்படி நடக்குது. முன்னாடி நாள் ஈவினிங்கே ரிசப்ஷன்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க, அடுத்த நாள் காலையில் சொந்தங்கள் நெருங்கினவங்களை வச்சு அவங்க பண்ணிடுறாங்க. அப்போது இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட அன்றைய தினத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வேத ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்பொழுது சில வேத வசனங்களையும் நாம் சாட்சியாக பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் சிம்சோனுடைய திருமண விருந்துன்னு பார்த்தோம் சொன்னால் 1 வாரம் அது செலிப்ரேஷனாக இருந்திருக்கிறது. 1 வாரம் அந்த திருமண விழா, திருமண வைபவம் என்பது குடும்பங்களிலே கொண்டாடப்பட்டு வந்தது. அப்போ இந்த இடத்துலையும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த குடும்பத்திலே காணப்பட்டபடினால அந்த ஊரில் எல்லாருக்குமே அந்த திருமணத்தை பற்றி தெரிகிறது. இயேசுவும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார், அவருடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், மரியாளும் அங்கே, இயேசுனுடைய தாயும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கல்யாணத்தை இவங்க எவ்வளவு சிறப்பாக நடத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்யாண விருந்தில், கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுடைய குடும்பத்திற்குள்ள மதிப்பும் மரியாதையும் அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டது, பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்டதான ஒரு பேக்ரவுண்ட். அப்படி இருக்கிற சூழலில் இந்த திருமணத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னு வைங்களேன், அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக. இப்போ சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம திருமணத்தில் சாப்பாடு பந்தி நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சாப்பாடு பத்தலை அல்லது சாம்பார் பத்தலை, பிரியாணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் பின்னாடி இன்னும் ஒரு 200 பேர் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, என்ன செய்ய நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது. அது மிகப்பெரிய ஒரு அவமானமாகி போய்விடும். அப்போ வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய இது எக்ஸ்ட்ரா இருந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் பத்தாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது என்பது தான் இன்றைக்கும் நம்மளுடைய மனப்பான்மையாக இருக்குது. அப்போ ஆனால் இந்த திருமணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டது. அப்போ அது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களுக்கும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கும் எவ்வளவு ஒரு பெரிய சவாலான ஒரு அவமானமான ஒரு சூழலுக்கு நேராக அவர்கள் கடந்து போயிருப்பார்கள். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஒருவேளை நம்ம இந்த பகுதியை நம்ம முன்னாடி வாசிச்சிருக்கும் பொழுது, நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்திருந்தேன். என்ன அது இங்கே திராட்சரசம் குறைஞ்சிச்சு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பயங்கர சீரியஸாக எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இது பேக்ரவுண்ட்லாம் படித்து நம்ம ஒரு ரியல் மேரேஜ் எல்லாம் யோசிச்சு, அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் யோசிச்சு, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு 100 பேர் சாப்பிட வேணால் வந்து நீங்கள் எல்லா திருமணத்துக்கு போனோம்னாலும் திருமணம் முடிஞ்சு போயிட்டு வந்தோடனே திருமணத்தை குறித்து எதை குறித்து பேசுவாங்க, சாப்பாடு தான். நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு சாரீ வாங்கி போட்டாலும் அந்த சாரீலாம் வெளியில் தெரியாது. எவ்வளவு லட்சத்துக்கு நீங்கள் மண்டபம் பிடிச்சி டெக்கரேஷன்லாம் பண்ணாலும் அதெல்லாம் வெளியில் வராது.
ஆனால் சாப்பாடு சிறப்பாக போட்டாங்களா, சாப்பாடு என்னை நல்லா அன்பாக உபசரித்தாங்களா, அதில் தான் எல்லாருடைய பேச்சு என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இங்கே இந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கு சந்தோஷம் குறைவுபட ஆரம்பித்தது. இந்த திருமணத்தை நடத்துகிறவர்களுடைய இருதயங்களில் சந்தோஷம் குறைய ஆரம்பிக்கிறது. பயம் ஏறெடுக்க, மனசுக்குள்ள பயம் என்ன செய்கிறது, அது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை இன்னும் வெளியில தெரியல, ரொம்ப அமைதலாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அங்கே குறைவுபட தொடங்கிருச்சு, குறைவுபட்டுருச்சு, ஆனால் இன்னும் வெளியில் முழுசாக எல்லாருக்கும் தெரியல. இயேசுனுடைய தாய் மாத்திரம் அதை என்ன செய்கிறாங்க, கவனிக்கிறாங்க. ஆனால் வெளியில் இன்னும் தெரியல. பட் இட் இஸ் a வெரி சீரியஸ் இஷ்யூ. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம்முடைய சந்தோஷமோ நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவரிடத்தில் அதை கொடுப்பது நம்முடைய ஞானமுள்ள காரியமாக இருக்கும். 4வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் இல்லை என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வந்து சொல்றாங்க. இப்போ இதை நான் யோசிக்கும் பொழுது, மரியாளுக்கு இயேசுவாலே ஏதாவது கூடும் அப்படிங்கிறது என்ன செய்திருக்கு, மனசுல ஓரளவு வெளிப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததே ஒரு அற்புதம். மரியாளுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவராலே நான் ஏவப்பட்டு எனக்கு நான் கர்ப்பம் தரித்தேன், இது தேவனுடைய குழந்தை, இது தேவனாக வந்து பிறக்கிறதான ஒரு குழந்தை என்பதை மரியாள் தங்களுடைய இருதயத்தில் வைத்து வைத்திருந்தாங்கன்னு பார்க்கிறோம். இன்னும் லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 2:51 வாசிக்கும் பொழுது, அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு அவர் எப்படி இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து ரொம்ப ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக அந்த பெற்றோருக்கு இருந்தார் என்பதையும் பார்க்கின்றோம். அதே போல இயேசு கிறிஸ்து அந்த சபையில உட்கார்ந்து ஞானிகளோட சஞ்சரிக்கிற, பேசுகிற இந்த காரியங்களை எல்லாம் கூட மரியாள் என்ன செய்துட்டே இருந்தாங்க, கவனித்து கொண்டே இருந்தாங்க. அதை எல்லாம் தங்களுடைய இருதயத்தில் கவனித்து வைத்து கொண்டிருந்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ சம்பேர் மரியாளுக்கு தோன்றி இருக்கிறது, இயேசுவால ஏதாகிலும் காரியம் கூடும் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறார். சொன்ன உடனே அதற்கு இயேசு சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதையும் பார்த்த உடனே நான் முதல்ல யோசித்தேன், என்ன இது ஒபீடியன்ஸே இல்லை, இவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தாருன்னு பார்க்குறோம். இங்கே அம்மா வந்து சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, உனக்கும் எனக்கு என்ன தாயே, உனக்கும் எனக்கு என்ன. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது விமென் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் என்ன, ஏன் வேலை இன்னும் வரல. அப்போ இங்கே எதை நாம் பார்க்கின்றோம் சொன்னால், மரியாள் இயேசு கிறிஸ்து தனக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மகனாகவே பார்த்து, இந்த பூமிக்குரிய ரீதியில் மரியாள் இயேசுக்கு இடத்துல நம்ம சொல்லிட்டோம்னா அவர் உடனே செஞ்சிருவாரு அப்படிங்கிற அந்த சிந்தனையோட கூட ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு உண்டான காரணம், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னதுக்கான காரணம், ஐ cannot ஆப்ரேட் பை ஹியூமன் டிசிஷன்ஸ். நீங்கள் என்னை ப்ரெஷர் கொடுக்கறனால, நீங்கள் என்னை சொல்றதுனால நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. நான் இந்த உலகத்தில் செயல்படுத்துவது தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த வந்தேன். என்னுடைய வேலை எப்போ வருகிறதோ, அந்த டைம் ஆண்டவர் எப்போ சொல்றாரோ அப்பொழுது தான் நான் செயல்படுத்த முடியும். ஒருவேளை இது கீழ்ப்படியாமல் இருக்கிறது போல தோன்றலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல, கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்துகிறதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில நேரங்கள் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், அல்லது நமக்கு மேலே அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்டைரக்டான ப்ரெஷரை கொடுக்குற ஒரு சூழலில் நம்ம இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. என்னுடைய பர்சனல் லைஃப்பில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இந்த ஊழியத்திற்குள்ளாக, பட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊழியத்துக்குள்ளாக வரும்பொழுது, வேர்ல்ட் விஷன்லேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லலை. எதுக்குடா ரிசைன் பண்ணேன், இல்லை ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு அதனால் நான் அதுலேருந்து ரிசைன் பண்ணேன். அவங்களுக்கு பயங்கர அப்செட். அவங்கவுங்க வேர்ல்ட் விஷனில் போய் எப்படியாவது சேர்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்ப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது உனக்கு கிடச்சிருக்குது, இதை போய் சட்டுன்னு ஒரே வருஷத்தில் என்ன செய்கிற, வேண்டான்னு நீ எடுத்துகிட்டு வரைய. அவங்க வந்து அதில் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நான் விட்டதில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், அம்மா டசன்ட் நோ மச் அபவுட் இட், பட் அப்பாவுக்கு வந்து அதில் விருப்பமே இல்லை. நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பான டெசிஷன் எடுத்துட்ட. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது, எங்கள் அப்பா முதல்ல அவ்வளோதான், இவன் லைஃப் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதை விட்டுட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கு
பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமாகிறதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அப்போ பரவாயில்ல, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் இவன் என்னமோ செய்கிறான் அப்படின்னா நான் செய்யலை, இது தேவன் அழைத்ததான ஊழியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சித்தம் இருக்கும் பொழுது சில நேரங்களில் என்னுடைய அதிகாரத்தில் எனக்கு பெற்றோராக இருக்கிறவர்களுடைய காரியத்தை நான் என்ன செய்ய முடியாது, அதை அப்படியே நான் வாங்கி கொண்டு செயல்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லும் பொழுது, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஒரு தாயாக இருந்து எனக்கு கொடுக்கிற பிரஷர்னால நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. என்னை தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார், அவர் என்னை ஊழிய பாதைகளில் அழைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்பொழுது தான் நான் என்ன செய்ய முடியும், அதை செயல்படுத்த முடியும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் இன்னும் அதிகமான ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அதன் பின்பதாக அவர் சொல்லுகிறார், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அவர் சொல்லுவார் அந்த டைம் வேணும்னு, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தாய் எங்கே இப்போ மூவ் ஆகிட்டாங்க, அந்த வேலைக்காரர்களிடம் நேராக அவங்க திரும்பிட்டாங்க. அதுக்கு பின்பதாக நாம் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 6-7 வசனங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்க இந்த 7-8 வசனங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 6 கற்சாடிகள் அங்கே யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி அங்கே வைத்திருந்ததான 6 கற்சாடிகள் தண்ணீர் வைக்கிறதுக்கு உண்டான 6 கற்சாடிகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 6 கற்சாடிகளை இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். அந்த வேலைக்காரர்களை அழைக்கிறார், இது எல்லாத்தையும் தண்ணியால் என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்றாரு. நிரப்பிட்டு அதுக்கு பின்பதாக அவர் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் நிரப்பின பிறகு, அதை அவங்க வழியே நிரப்புறாங்க, இப்பொழுது நீங்கள் அதை மொண்டு கொண்டு நேராக போய் பந்தியில் எல்லாருக்கும் ஊற்றிடுங்கன்னு சொல்லலை. அதை எடுத்துட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். அப்போ அங்கே இன்னொரு கேரக்டர், பந்தி விசாரிப்புக்காரன் யார், அங்கே நின்று அதில் முக்கியமாக நின்று யாருக்கு என்னென்ன லைனில் போகணும் அப்படிங்கிறது இருக்கோ அவர்கிட்ட கொடுங்க. அவர் பார்க்குறாரு, அவருக்கு தெரியும், அவருக்கு ஏற்கனவே தெரியும் அங்கே குறைஞ்சு போயிட்டு இருக்கே அப்படின்னு. அங்கே அவர் கொண்டு வந்து இந்த திராட்சை ரசத்தை கொடுத்தோடனே அவர் குடித்துட்டு அவர் சொல்கிறாரு, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்றாரு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இப்போ அப்ரிசியேஷன் எங்க போகுது, மாப்பிள்ளைக்கு போகுது. அங்கு தேவனிடத்துக்கு நேரடியாக என்ன செய்யல இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நான் யோசிச்சு பார்த்தேன், சார் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பெக்டாகுலர் மிராக்கிள் பண்ணியிருக்கிறாரு, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா பாரு இப்போ எப்படி மாறுது பார் அப்படின்னு ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி ஒருவேளை நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கலாம். அல்லது எல்லாரும் நம்மளை பெருமையாக பேசுகிற லெவலுக்கு நம்முடைய திறனை நம்ம வெளிப்படுத்தி காமிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப சைலண்டாக ஹி இஸ் டூயிங் ஹிஸ் மிராக்கிள். ரொம்ப வெளிப்படையாக இல்லை, நம்ம இப்போ வாசிக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரிகிறது. ஆனால் அந்த சம்பவ இடத்துல இந்த மிராக்கிள் நடக்கும் பொழுது அது அப்பட்டமாக இயேசு கிறிஸ்து தான் இதை செய்தார் என்பதை எல்லாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உள்ளதுலேயே பெஸ்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாப்பிள்ளையை கூப்பிட்டு தான் என்ன செய்கிறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏசு கிறிஸ்துவை கூப்பிட்டு அல்ல, மாப்பிள்ளையை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எல்லாரும் நல்லதை கொடுப்பாங்க, அப்புறம் போக போக கொஞ்சம் சுமாரானதை கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் பெஸ்ட்டானதை கடைசி வரைக்கும் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு. அப்போ மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் அந்த மணவாளனுக்கு இருந்ததான இப்போ பயம் மீண்டும் எப்படி மாறுகிறது, சந்தோஷமாக மாறுகிறது. அவர்களுக்கு இருந்த சந்தோஷம் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவர்கள் பயத்துக்கு நேராக அவமானத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மனதில் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த அற்புதத்தினாலே அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இப்போ இயேசுவாலே என்ன கூடும், இயேசுவாலே என்ன செய்ய முடியும் என்பதை அவர் ஒரு தேவனாக, ஒரு அற்புதத்தை செய்கிற வல்லமை நிறைந்த தேவனாக இந்த இடத்துல தம்முடைய மகிமையை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். இவர் வெளிப்படுத்தினது யாருக்காக வெளிப்படுத்துகிறாரு, சீஷர்களுக்காக வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய தாய்க்காக வெளிப்படுத்துகிறார். எங்கிருந்து திராட்சரசம் வந்தது என்பதை வேலைக்காரருக்கு தவிர, சீஷர்களுக்கு தவிர வேற யாருக்கு என்ன செய்யாது
முதல்ல தெரியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. அவர்களும் அந்த பந்தி விசாரிப்புக்காரனும் மாப்பிள்ளையை தான் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நேரம் இல்லாதனால நம்ம வேகமாக போகலாம். 5 முக்கிய பாடங்கள் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம் attentiveness to unspoken needs. attentiveness to unspoken needs. பேசப்படாத, வெளியிலே சொல்லப்படாத தேவைகளுக்கு நாம் எவ்வளவு ஒரு கவனமாக இருக்கிறோம். மேரி நோட்டிஸ்ட் இட். அங்கே இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் அந்த கல்யாணத்துக்கு அழைக்க திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி. அப்போ இயேசுனுடைய தாய் ஒரு கல்யாணத்தில் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாரையும் வாழ்த்திட்டு வரக்கூடிய சூழலில் மாத்திரம் இல்லை, she was very cautious and conscious. அங்கே என்ன நடக்கிறது, பந்தியில் என்ன நடக்கிறது, என்ன குறைவுபடுகிறது, யாருடைய மனது எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப ஆழமாக கவனிக்கிறதான ஒரு கேரக்டராக நம்ம மரியாளை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பகுதியில் பீயிங் அட்டென்டிவ் டு அன்ஸ்போக்கன் நீட்ஸ். வெளியிலே சொல்லப்படாத ஒரு குறைகள் வரும் பொழுதே, ஒரு நெருக்கடி வரும் பொழுதே, ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஒருவர் கடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே, ஒரு பாரத்தோடு கூட ஒருவர் இருக்கும் பொழுதே, அதை அவர்களுடைய நிலையிலிருந்து எம்பத்தைஸ் பண்ணி, அவர்களுடைய நிலையிலிருந்து அந்த காரியத்தை நாம் கண்ணோக்குகிறதான ஒரு நல்ல குணாதிசயத்தை நமக்குள்ளாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லி மத்தேயு 25:35-36 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பரதேசியாக இருந்தேன், நீங்கள் என்னை உங்களோடு கூட சேர்த்து கொண்டீர்கள். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரித்தீர்கள். நான் சிறைப்பட்டு காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி வெவ்வேறு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே நம்ம பார்க்குறோம் 2 விதமான குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஒருத்தர் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற குரூப்பாக இருந்தாங்க, ஒருத்தவங்க இதெல்லாம் கண்டும் காணாதவர்களாக இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யார் ஒருவர் இப்படிப்பட்ட சூழல்கள் வழியாய் கடந்து போகிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் எதையாகிலும் நீங்கள் செய்தீங்கன்னா அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மற்றவர்கள் எப்படிப்பட்டதான சூழல்கள் வழியாக கடந்து செல்கிறார்கள், மற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ரொம்ப சென்சிட்டிவாக அட்டென்டிவாக நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளாக இருக்கலாம், நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நம்மை சுற்றும் இருக்கிற சமுதாயமாக இருக்கலாம். இந்த எல்லா இடங்களிலையும் நாம் அவ்வளவு அசர்ட்டிவாக அட்டென்டிவாக இருக்கிறோமா? பேசப்படாத தேவைகளுக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய கண்கள் அதை காண்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். 2வது நாம் கற்றுக்கொள்கிற காரியம், தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படுகிறதான தேவன், ஒரு அழுத்தத்தோடு கூட செயல்படுகிற தேவன் அல்ல. பாஸ்டர் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க, நான் சின்ன வயசில் என்னுடைய இந்த யங் ஏஜில் நான் வளரும் பொழுது, அதிகமாக இந்த பெந்திகாஸ்டல் சபையில் இருக்கும் பொழுது, ஒரு காரியம் உனக்கு கிடைக்கலன்னா 3 நாட்கள் உபவாசம் போட்டு நீ என்ன செய், ஜெபம் பண்ணு. அப்போ உனக்கு அந்த காரியம் என்ன செய்யும், வாய்க்கும். 3 நாட்களில் நடக்கலையா 7 நாள் போடு, இல்லையா தானியேல் மாதிரி 21 நாள் உபவாசம் போடு. நீ வளர்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஒழிய உனக்கு என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். அதை இப்படி தான் நான் வளர்ந்து வந்தேன். ஆனால் வேதத்தை படிக்க படிக்க God cannot work by our pressure. நம்ம அழுத்தம் கொடுக்கிறதுனால ஆண்டவருடைய இருதயத்தை மாற்ற முடியாது. தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதன்படியே தேவன் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. மை டைம், மை ஹார் ஹஸ் நாட் கம். இன்னும் மை ஹார் ஹஸ் நாட் கம்ன்றது பல இடங்களிலே வேதாகமத்தில் தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 55:8-9 நம்ம வாசிக்கிறோம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. சில நேரங்கள் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளும், எனக்கு இது உடனே இப்படி ஆகணும், இப்படி நடந்தால் இந்த சூழல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரம் நம்ம அதை வருத்தி கேட்டாலும் கூட தேவன் அதற்கு நேராக என்ன செய்ய மாட்டார், நம்மளை வழி நடத்த மாட்டார். ரொம்ப வித்தியாசமாக நம்மளை என்ன செய்வார், கொண்டு போவார். நிறைய சில நேரங்களில் விட்டு கொடுக்கறதுக்கு நேராக நம்மளுடைய இருதயத்தை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது எனக்கு வந்து சேர வேண்டியதாக இருக்கலாம், அதன் மேலே எனக்கு உரிமையும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், அதெல்லாம் அப்படியே ஓரமாவை, யூ சீக் மீ அண்ட் யூ வில் ஃபைண்ட் மீ. நீ என்னை நோக்கி பார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
உனக்கு வர வேண்டிய அந்த காரியமோ, உன்னுடைய அந்த நண்பர்களோ அல்லது உன்னுடைய உறவுகளோ அதுதான் உன்னை தாங்கிக் கொள்ளுதுன்னு நினைக்காத. யூ ஜஸ்ட் சீக் மீ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை வித்தியாசமா வேற திசையில் நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ God works only by purpose and God doesn't work by pressure. தாவீது 2 சாமுவேல் 5:4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயது உள்ளவனாக இருந்தான். அவன் 40 வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று வாசிக்கின்றோம். 30 வயதில் அவன் ராஜாவானான், 40 வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஆனால் தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது சவுல் அவனுக்கு கொடுத்ததான ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் கோலியாத்தை ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு 3 பிளெஸ்ஸிங். 1, என்னுடைய ராஜாவுடைய பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம். 2, அந்த ஜெயிக்கிற நபருடைய குடும்பத்துக்கே டாக்ஸே கிடையாது. 3, மூணாவது என்னது, சாரி, ராஜ்ய இவர் மருமகனாக ஆக்கப்படுகிறாரு. இவர் ஜெயிக்கும் பொழுது இந்த அவருடைய குடும்பத்திற்கே என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து அந்த ராஜ்யத்தில் இவர் அடுத்த லெவலுக்கு என்ன செஞ்சிடலாம், சவுலுக்கு பக்கத்தில். அப்போ சவுலுக்கு மருமகன் ஆயிட்டா இப்போ தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 17 வயசு தான் இருக்கும். கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது வெறும் 17 வயசு. ஆனால் ராஜாவாக மாறினது 30 வயசில். 13 வருடங்கள் அவன் ரொம்ப ஈஸியான லைஃப்பை வாழலை. 13 வருடங்கள் ஏன்டா கோலியாத்தை கொன்னோன்னு கூட ஒருவேளை நினைச்சிருந்துருக்கலாம். நான் பாட்டுக்கு அங்கே ஆட்டம் மேய்ச்சிட்டு எங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா நான் பாட்டுக்கு என்ன செஞ்சுருந்துருக்கலாம், இருந்துக்கலாம். இப்போ கோலியாத்தை ஜெயித்து கொடுத்ததுக்கு சவுலுக்கு என் மேலே கோபம் வந்து எரிச்சல் வந்து அடுத்தவன் வந்துருவானோன்ற பயத்தில் என்னை விரட்டி கொள்றதுக்கு என்ன செய்கிறாரு, தேடுறாரு. என் உயிரை பிடிச்சிக்கிட்டு நான் ஓட வேண்டியது இருக்குதே. அப்போ ஒருவேளை நினச்சிருந்துருக்கலாம், நான் பேசாமல் ஆடையாவது அங்கே என்ன செஞ்சுருப்பேன், மேய்ச்சிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். இப்போ உயிருக்கு இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் தேவன் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன் அவர் நோக்கத்தோடு கூட செயல்படுகிறதான தேவன். 30 வயதில் அவன் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டான். 40 வருடம் ராஜாவாக அவன் வலம் வந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். 3வது காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை முதலில் பயன்படுத்துகிறவர். God uses what is already available. ஆண்டவர் இந்த திராட்சரசத்தை அங்கே ஏதோ ஒரு ஏர்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு மிராக்கிளா அங்கே என்ன செய்யல, பண்ணலை. அவர் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம், ஆனால் அவர் இப்படி பண்ணலை. அங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டார். அங்கே 6 கற்சாடிகள் இருந்தது அப்படின்னு. அதை தண்ணீரால் என்ன செய்யுங்க, நிரப்புங்க. இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, வேதத்தில் பல இடங்களில் பார்க்கின்றோம். மோசே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகும் பொழுது போய் ஒரு இடத்துல முட்டிக்கிட்டார். முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோன். இப்போ என்ன செய்யணும் தெரியல, நடுவில் 6 லட்சம் புருஷர்கள் ப்ளஸ் அவங்க குடும்பம். இப்போ என்ன செய்ய ஆண்டவரே, முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன், அவ்வளோதான், எல்லாரும் அழிய போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அவனுங்க வரானுங்களே, உன் கையில் என்ன இருக்குது, இதோ என் கையில் ஒரு கோல் இருக்குது, அதை எடுத்து நீ அந்த கடலுக்கு நேரம் என்ன செய்யி, நீ